என்ன மாப்பு ஆட்டோ அதருது, தண்ணி தளம்புது. ஒருவேளை சுனாமி வரப்போதோ? இல்லடா, சூப்பர் ஸ்டார் வராரு. டேய், உன் ஆந்த கண்ணில் ஆசிட் ஊத்த. அவனா சூப்பர் ஸ்டாரு? சூம்பி போன கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரி இருக்கான். இன்னும் நடந்து வரும்போதே ஹெல்மெட் போட்டு வரான். போய் அந்த ரத்த கட்டை உள்ள விட்டுறாதடா. யார் நீ புள்ள பிடிக்கிற மாதிரி? இங்க 12B எங்க இருக்கு? அது வடபழனி டிப்போல இருக்கு. ஓ நோ, நான் கேட்டது பஸ் நம்பர் 12B இல்ல, பிளாட் நம்பர் 12B. அங்க ஏட்டு கோபாலகிருஷ்ணனை பார்க்கணும். அவர் மேல போயிட்டாரு. பாத்துட்டு வந்துடுறேன். டேய், மேல போனா திரும்பி வர மாட்டேன். ஏ நீ நினைக்கிற மாதிரி அவர் மொட்டை மாடி போல ஒரேடியா மேல போயிட்டாரு. ஏட்டு கோபாலகிருஷ்ணன் லேட்டு கோபாலகிருஷ்ணன் ஆயிட்டானா? அதுக்கே நீ நாயை கூப்பிடுற? நாயை கூப்பிடல, நான் பரிதாபப்பட்டேன். நீயே பரிதாபமா தான் இருக்க. நீ ஏன் பரிதாபப்படுற? டேய், இன்னும் என்ன பேசிக்கிட்டே? சரி இரு. டேய், நீ யாரு? சொந்த ஊர் மேலூர். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு. எனக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், எகிப்து, உருது, பாரசீகம், போர்ச்சுகீஸ், மலாய். மலாய்னா இந்த மசாலா பால்ல போடுவாங்களே அதுவா? நோ, இது லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எல்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, முடியல. அதனால தமிழை மட்டும் தெளிவா கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கேன். சரி, இப்போ எதுக்கு வந்திருக்க? ரஜினி ஆவறதுக்கு. எந்த ரஜினி? புரியலையா? சூப்பர் ஸ்டார் ரஜினி. செருப்ப சாணியில முக்கிய அடிப்ப. இப்படிலாம் பேசினா அவன் ஒன்னு அடிக்க மாட்டான், என்ன அடிப்பான். ஆக்சுவலா நானும் ரஜினி ஒரே கருவில் பிறந்திருக்க வேண்டியவங்க. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆகி ஒரே தெருவில் பிறந்துட்டோம். நானும் அவர் ஒரே ட்ரெயினில் தான் சென்னைக்கு வந்தோம். அவர் ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாரு. ஆனால் நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் இல்லடா, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நானும் ரஜினி சாரும் ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் நல்லா தூங்கிட்டார். எனக்கு தூக்கம் வரல. காஃபி சாப்பிடலான்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்கினேன். எவனோ ஒரு கபோதி கல்ல கொண்டு என் கபாலத்தில் அடித்து கால வரையற்ற கோமாவில் என்னை கட்டிலில் படுக்க வச்சுட்டான். அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 35 இயர்ஸ். சுருக்கமாக சொல்லணும்னா என் பேர் கோமா ராமசாமி. இவன் பெரிய மென்டல் நினைக்கிறேன். அந்த ஜோக்கர் பையன் நம்ம காதை பிடிச்சி குறவலை கடித்துக்குள்ள வா ஓடி போயிடலாம். அப்ப ரஜினி சார் வர சார். ஓ, என்ன ரஜினி சார்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை தி வே, என்னோட மூக்க ஒரு 30 செகண்ட் ஊத்து பாத்தீங்கன்னா என்ன சளி வருமா? நோ, ரஜினி சார் மாதிரியே இருப்பேன். இங்க பார், 6ல இருந்து 60 வரைக்கும் அவரோட ஃபேன் தான். இங்க நீ என்ட்ரி 60 தான் ஆவற. உன் பருப்பெல்லாம் இங்க வேவாது. டேய், கேர்ஃபுல்லா இருந்தா போதாது, மண்டேல ஹேர் ஃபுல்லா இருக்கணும். கரெக்ட். இந்த மண்டையெல்லாம் வச்சுன்னு சபா பக்கம் போயிடாத. சைட்ல படுக போட்டு கடம் வாச்சிருவாங்க. ஏய் பழனி கதிரு, என்னடா அது ட்ரைனேஜ் கிளீன் பண்ண பேசிட்டு இருக்கீங்க? அங்கே மாசி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரான்ல, வாங்க போகலாம். டேய், கோட்டை கைட்ரா, கொப்பளம் வர போகுது. அம்மா, மாச கடைசியா போச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை. இப்படி வருமானம் இல்லாம அவமானப்படுறதுக்கு நிர்வாணமாவே வாழ்ந்துட்டு போகணும். என்ன பொழப்பு? எவந்தலில் ஆம்பளேட்டு போலான்னு தெரியலையே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று. ரஜினிகாந்த் ஸ்டைல்ல ஒரு ராப்பி சக்கார சுத்தி திர்றான். இன்னைக்கு இந்த காட்டருமே கறந்துட வேண்டியதான். என் பேரு கோமா ராமசாமி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா. பாஷா பாஷா. தலைவா, ஐயோ என் கண்ணை என்னால நம்ப முடியல. என்ன தலைவா தனியா வர்றீங்க? உங்க கூட 4 பேர் வருவாங்களா? வரல? அவங்க எல்லாம் இன்னைக்கு லீவு. ஐயோ பரவாயில்ல தலைவா, சிங்கிளா தான் வரணும். சினிமால தான் டயலாக் பேசுறீங்க, அதுக்கா லைஃப்ல இப்படியா? தலைவா, சிம்பிளா இருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருக்கேன். அதுக்கா பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு சிம்பிளாவா? தலைவா, ஒரு விஷயம் தலைவா, எந்திரன் படம் ஷூட்டிங் எப்படி போயிட்டு? நல்லா போதே. டைரக்டர் சங்கர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஐஸ்வர்யா ராய் இளமை ததும்ப குளுகுளுன்னு இருக்காங்க. உண்மையா தலைவா? ஆமா. தலைவா, நீங்க அவங்க கூட அந்நியமா நடிக்கிறீங்களே, அதுக்கு அமிதாப் பச்சன் எதுவும் சொல்லலையா? அபிஷேக் பச்சன் எதுவும் சொல்லலையா? அது அவர்தான் கேட்கணும். தலைவா, ஐயோ உங்களை பார்த்து சந்தோஷத்துல கைய ஓடல கால் ஓடல. முதல்ல ஒரு ஆட்டோகிராஃப். ஸ்டாப். அபௌட் டர்ன். ஏன் வாசையில கூடிய சீக்கிரம் நிறைவேறிட்டு போட்டுருக்கு. சார், ஏன் வாய்ஸ் இவ்வளவு சிவரிங் ஆகுது? வாய்ஸ் மட்டும் ஷிவரிங் ஆகுது, உடம்பே தான் ஷிவரிங் ஆகுது. ஆக்சுவலி ஐ எம் கமிங் ஃப்ரம் பெங்களூர். நானும் ரஜினி சாரும் ஒரே கருவுல பிறந்திருக்க வேண்டியது. நானும் அவர் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட 35 வருஷத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்திருக்கேன். ஆனா அவர் மாதிரி ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறது புரியாம நான் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் தேவை. நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்களை நான் ரஜினி ஆக்குறேன். ஆமா, உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பணம் இருக்கு? ஒரு 50,000 இருக்கு. அதுவும் ஆஸ்பத்திரியில இருந்து வரும்போது அட்டெண்டர் ஆட்டை போட்டு வந்துட்டேன். ஓகே சார், ஆட்டை போட்டான். காசு இப்போ நாளைக்கு உங்களுக்கு பாலச்சந்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். பாலச்சந்தர் சார் அண்ணாமலை பார்த்து படம் எடுக்கிறதா இருக்காரு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்ல சார், கொடுத்தீங்கன்னா அவங்க மேனேஜர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
அப்போ ஓகே. இந்த தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சில பேர் விஸ்கி குடிப்பாங்க, சில பேர் பிராண்டி குடிப்பாங்க, சில பேர் ரம்மு குடிப்பாங்க, சில பேர் ஜின்னு குடிப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் விஸ்கியில் கொஞ்சம், பீரில் கொஞ்சம், பிராண்டியில் கொஞ்சம், ரம்மில் கொஞ்சம், ஜின்னில் கொஞ்சம்னு மிக்ஸ் பண்ணி காக்டெயிலாக குடிப்பாங்க. இப்போ எதுக்கு இந்த காக்டெயில் டீடைல்ஸு? அந்த காக்டெயில் மாதிரி வெறும் ரஜினியா மட்டும் இல்லாம ஒரு கமல், ஒரு அஜித், ஒரு விஜய், ஒரு மாதவன், ஒரு தனுஷ், ஒரு சிம்புன்னு எல்லாம் சேர்ந்த கலவையா மாத்திரம் சார். உண்மையா சொல்ற? எனக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே பேச தெரியாது. அது ஒன்று பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல சார். உங்களுக்கு ரஜினியோட முகம், கமலோட ஆம்ஸ், சூர்யாவோட மாறு, விஜயோட காலு, சிம்புவோட விரல், தனுஷோட வயிறு, இப்படி எல்லாரோடைய தனித்துவத்தை எடுத்து உங்களை மகத்துவமா மாத்திரம் சார். எல்லாம் அவங்கள்ட்ட தனித்தனியா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா மொத்தமா எங்கிட்ட ஒரு கலவையா வந்தா ஒரு கன்றாவியா இருக்காது? இருக்குண்டா. இது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சார். வெரி குட். அப்போ நாளைக்கு நான் பாலச்சந்தர் சாரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னு அவரோட மேனேஜர் கிட்ட சொல்லிடு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரூட் சார். ரொம்ப நல்லா பாருங்க சார். தேங்க்யூ. இப்படி கட்டு கட்டா கறந்தோம்னா சீக்கிரமா அவனை ஃபீஸை பிடிங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ. கமலு பாதி ரஜினி பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே கமலு வெளியே ரஜினி, விளக்க முடியா நடிகன் நான். ரஜினி உருவம் வெளியே கொண்டு நிற்கின்றேன். உள்ளே ஆஸ்கார் வாங்குவதற்கு துடிக்கின்றேன். மச்சான், நீ மச்சான் என்ன ஜெட்டி வேணுமா? என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? அந்த நிலால என்னடா இருக்கு? எங்க ஆயா உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்காமலே சொல்ற? டேய், நிலாவை போய் பார்த்துட்டு வந்து சொல்ல நானா ஆம்ஸ்டாங்கா இல்லை ஆராய்ச்சி பண்ணி சொல்ல அப்துல் கலாமா? ஏன்டா தூங்க விடாம உயிர் எடுக்கிற? இந்த பார், சயின்டிஸ்ட் தூங்கிட்டு இருக்காரு, இவர் எழுப்பி. டேய் டேய், எழுந்துரு பார். வரா எழுந்துரு. அது பாரு, இங்க பாருடா. ஐயோ, ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான், ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். இந்த பார், வரா. அது என்னன்னு கேட்குறான், அவனுக்கு சொல்லு. இது அதுவா? மான்மார் கப்பலம் மூதேவி மிட் நைட்ல ஏன்டா மூட் அவுட் பண்ற? 2 பேர் போய் சொல்றீங்கடா. அது நிலாடா. அதுல அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்காடா. நாளைக்கு நடுநாளையா போய் அவளை பார்க்க போறேன்டா. வானில் ஒரு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அன்று வந்ததும் அதே நிலா. பாடுங்கடா. இன்று வந்ததும் இதே நிலா. அன்று வந்தது. கண்ணை குத்திராத. ஆமா, நேத்து வரைக்கும் நாக்கு முக்கா தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாது. அது எப்படா திடீர்னு எம்எஸ்வியும் டிஎம்எஸ் கலந்து கக்கின்னு இருக்கிற? இவனுக்கு லவ் வந்துட்டா போதும்டா, சன் மியூசிக்ல இருந்து தூர்தர்ஷன் வரைக்கும் வாயிலே வயலின் வாசிச்சிருவானுங்க. முதல்ல போத்தீஸ் பேக் மாதிரி இருக்கிற இந்த வயத்தை 6 பேக்ஸா மாத்தணும். இப்போ இதான் ட்ரெண்ட். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, டைனாசர் கூட படுத்துடலாம், ஆனா காதலிக்கிற இந்த மாதிரி கபோதிங்க கூட எல்லாம் படுக்கவே முடியாது. அவ என்ன கூப்பிடாடா. யாரா அந்த? உனக்கு தெரியுதா? ரொம்ப சோதனையா இருக்குது. எப்படி 6 பேக்ஸ்? இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போறது, சாப்பிடாம இருக்கிறது? டேய், என்னடா ஆச்சு அந்த மாசைக்கு? வைப்ரேஷன் மோட்ல போட்ட மொபைல் மாதிரி ஒதிரின்றான். நெஞ்சுக்குள் பெய்திடும் வான்மழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. டேய், கழுத்தறுத்த கோழி மாதிரி இருக்குன்றீங்க, என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு மேல டேய், மேல இருந்து மட்டும் இல்லடா, கீழ இருந்து ஊத்திட்டு இருக்குது. அட கர்மம் முடிச்சவனே, உனக்கே தெரியாம ஒண்ணுக்கு பெஞ்சிட்டு இருக்கிற. சட்டென்று மாறுது வானிலை, நீ சினிமாவில் நுழை. நீலவானிலே செந்நிற பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன். புதியும் லயமும் ஒன்று சேர தக்கிட்ட ததிமி சுட்டெரிக்கும் செஞ்சுடனும். அடப்பாவிகளா, வாட்டர் டேங்க தள்ளி யூரின் டேங்க உடைச்சிட்டீங்களடா.
இந்த இடம் ஒரு 10 லட்ச ரூபா போகுமாடா? கண்டிப்பா ஒரு 15 லட்சம் போகும்பா. குறைஞ்சது 20 லட்சம் போகும்டா. அவ்வளோ போகுமா? ஏண்டா டேய், நீ சைட்டை பார்க்க வந்தியா இல்ல சைட் அடிக்க வந்தியா? நேத்து அவளை பார்த்ததுல இருந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தாளம் போட்டுட்டு இருக்கடா. அதான் நேத்து நைட்டு வெறி பிடிச்சி சூரிய மாதிரி ஆடிட்டு இருந்தியா? போலாம் பிரியா. டேய் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்காக ஒன்றும் செய்வீங்களாடா? நீ கேட்டா உயிரே கொடுப்போம்டா. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வேணாம். தேவையா? எனக்கு அந்த பொண்ணோட பேரு, அவ எங்க இருக்கா, அவ ஃபேமிலியில யார் எல்லாம் இருக்காங்க, அது எல்லா டீடைல்ஸ் எனக்கு வேணும் ப்ளீஸ். இதுக்கு உயிரே கேட்டிருக்கலாமே. உயிரை கேட்டா உடனே கொடுத்துருவியா? அது என்ன ஊர்காயா? டேய் இது சப்ப மேட்ரு. அது ஒரு இதே ஒரு வாண்டு. அதுகிட்ட போய் எல்லா மேட்ரு கறந்துடலாம். கிட்னாப். உங்க மிஸ்ஸுக்கு ஆஸ்கார் கொடுக்கலாம் தான். பேரை சொல்ல கோணில கட்டி தூக்கின்னு போயிடுவேன். என்ன எங்க ஏரியாக்கு வந்து என்னைய மாட்டீங்க? என்ன வயசு மீறின பேச்சாரு இது? ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாது. இப்ப நான் பேசுறேன் பாரு. ஏ புள்ள குட்டி. என் பேரு பிரியா, குட்டி இல்ல. சரி பிரியா குட்டி. ஜஸ்ட் கால் மீ பிரியா. இந்த குட்டி கிட்ட எல்லாம் வேணாம். சும்மா வளர்வாயா? ஓகே. இது பாருமா பிரியா, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. உங்க மிஸ் பேர் கொஞ்சம் சொல்ல கூடாதோ? உங்களுக்கு எதுக்கு எங்க மிஸ் பேரு? இந்த மிஸ்ஸுக்கு இந்த அங்கிள் கிஸ்ஸுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா நீ தான் சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்லு பிரியா. உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு அங்கிள். எங்க மிஸ் பேர் தானே வேணும்? சொல்றேன். சொல்லு. வெண்ணிலா. பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணு. பிறக்கும்போதே தெரிஞ்சிச்சு அவ இவ்வளவு அழகா இருப்பான்னு. அதனால தான் வெண்ணிலான்னு பேர் வச்சிருக்காங்க. அங்கிள் அவசரப்படாதீங்க, அது எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பேரு. பிரியா பிரியா, வெண்ணிலா நோ ஸ்டாக் நோ ஸ்டாக்னு ஊரெல்லாம் போர்டு வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு நீ எவ்வளோ ஐஸ்கிரீம் சோலோவா சாப்பிட்ருக்க. ப்ளீஸ் இப்போதும் மிஸ் பேர் சொல்லுமா. மூஞ்சிய பாரு, சொல்லி தொலையேன். இவ்வளவு கேக்குறான்ல, சொல்லல சோரி வீடு. ரொம்ப முக்கிய பேசாத உரா. அப்புறம் கிட்னாப் பண்ண வந்தீங்க சொல்லி கத்திடுவேன். எங்க கிட்னாப்? யார் கிட்னாப்? ஸ்கிரீன்ல நீ ஹீரோ ஆகணும்னா ரியல் லைஃப்ல நீ ஹீரோ விஷயம் பண்ணணும். அப்பதான் நீ பெரிய ஆளா வர முடியும். வரேன்டா வரேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், காப்ஸ், சம் கிட்னாப். ஓகே அங்கிள், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போனா போதுன்னு சொல்றேன். எங்க மிஸ் பேரு திவ்யா. பாத்துக்கலாடா எவ்வளவு அழகான பேரு. அவளுக்கு கொல்லங்குடி கருப்பாயின்னு பேர் வச்சிருந்தா கூட உனக்கு சூப்பரா தான் இருக்கும். தேங்க்ஸ் பிரியா. அப்படியே மிஸ் அட்ரஸையும் சொல்லலாமே. ஓகே அங்கிள், நோட் பண்ணிக்கங்க. மிஸ் திவ்யா, டாட்டர் ஆஃப் எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, 7G ரெயின்போ காலனி, அண்ணா நகர் முதல் தெரு, சென்னை 28. என்ன பிரியா எல்லாம் படம் பேரா இருக்கே. ஹலோ, படம் பேர்ல ஒன்றும் அட்ரஸ் இல்ல. இந்த அட்ரஸை தான் எல்லாரும் படம் பேரா வச்சிருக்காங்க. பாத்தியா நக்கல? ஓ தேங்க்ஸ் பிரியா. அப்ப நாங்க வரோம். போதும் வா. அங்கிள் அட்ரஸ் ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. சென்னை 28, அண்ணா நகர் முதல் தெரு, 7G ரெயின்போ காலனி. ஐயோ அங்கிள், அந்த திருப்பி இல்ல. ஒன்ஸ் மோர் திருப்பி சொல்லுங்க. விடுமா, அவன் காமெடி பண்ணா. சும்மா திவ்யா, டாட்டர் ஆஃப் எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, 7G ரெயின்போ காலனி, அண்ணா நகர் முதல் தெரு, சென்னை 28. கரெக்ட் கரெக்ட். சூப்பர் அங்கிள். இதான் வீட்டு அட்ரஸ். கிட்னாப். எங்களை அட பாவி, 10,000 ரூபாய் கட்டுக்கா போறீடா. போட்டேன்னா யாரா 10,000 வாங்கினா? அடி அட்ரா அடி, நானும் ரஜினி ஒரே கருவுல பிறந்திருக்க வேண்டிய. ஐயோ சார் 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 சார், how are you சார்? வெரி பேட் சார். என்ன சார் ஆள வந்தான் கெட்டப்புக்கா முடி எடுத்துட்டீங்களா? முடி எடுக்கலடா, விக் எடுத்துட்டேன். சொல்றியா? இல்ல வழுக்கு. என்ன சார்? ஐயோ, ஆள வந்தான் கமல் மாதிரி வருவீங்கன்னு பார்த்தா இப்படி அன்பே சிவன் கமல் மாதிரி வந்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சு பஞ்சுவாலிட்டி இருக்கா, சின்சியாரிட்டி இருக்கா, எபிலிட்டி இருக்கா, ராயல்ட்டி இருக்கா? அட பாவி, சிங்கிள் டீக்கு வழி இல்லாத பரதேசி என்ன பார்த்து இவ்வளவு டீ இருக்கான்னு கேக்குறீடா? பாருங்க சார், ஏவிஎம் சரவணன் சார் நேத்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு தெரியுமா? ரஜினிகாந்த் வச்சு முரட்டு காலை எடுத்தேன், கமலஹாசன் வச்சு சகலகலா வல்லவன் எடுத்தேன். இந்த தம்பியை கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்திருந்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து முரட்டு வல்லவன் மிரட்டலா ஒரு படம் எடுத்து இண்டஸ்ட்ரியை கலக்கிருப்பேன்னு சொன்னாரு. அவர் ஃபீல் பண்ணது இருக்கட்டும்யா, என் ஃபீலிங்க கேளு. ரஜினி அவளா நினைச்ச மயிர் போச்சு, கமலா அவளா நினைச்ச வயிறு போச்சு. அதான் உயிர் இருக்குது இல்ல? அட துரோகி, உயிர் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சார் 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 சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு உயிர் இருக்கிறனால தான் உங்க கால் நல்லா இருக்கு. விஜயனுடைய வெற்றிக்கு காரணமே அவர் ஆடுற ஆட்டம் தான். அந்த டான்ஸ் அவர் நல்லா ஆடுறதுக்கு காரணம் அவருடைய காலு தான். சோ அது மாதிரி நீங்களும் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணி விஜய் மாதிரி டான்ஸ் ஆடினீங்கன்னா மிகப்பெரிய ஆளா வரலாம் சார். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு.
அப்ப விஜய் மாதிரி ஸ்டெப் போட்டா நானும் ஹீரோ ஆயிட முடியுமா? லூசு மாதிரி பேசாதே. விஜய் ஸ்டெப் போட்டா முன்னுக்கு வந்தாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்தாரு. அவர் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த பொசிஷனுக்கா? அவர் வயத்துல யாராவது வாட்டர் டேங்க் போட்டாங்களா? அடச்சே, அவர் முன்னேறத சொல்றேன்யா. ஓ அதுவா? இந்த பாருப்பா, 15 வருஷமெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என் பாடியை பார்சல் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ ஆகிறதுக்கு ஏதாவது உருப்படியான வழியை சொல்லு. உடனே ஹீரோ ஆகணும்னா நீ ரியல் லைஃப்ல ஹீரோ சேத்த காட்டணும். ரியல் லைஃப்ல ஹீரோ சேத்த காட்டினா ஆட்டோமேட்டிக்கா நீ ஸ்கிரீன்ல ஹீரோ ஆயிருவே. இறைவன் ஒருவனுக்கே நீ நதி போர் பாப்பா. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நான் வள்ளுவேன். If a person is not right, you are not supposed to say right address to them. அவங்க கிட்னாப் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்காக அவங்க கிட்ட உண்மையான அட்ரஸ் கொடுத்த? ஐ அங்கிள், எங்க ஸ்கூலுக்கு நீங்க கெஸ்டா வரீங்களா? எதுக்கு? ரஜினி சார் குசேலன் படத்துல ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்டா போற அந்த மாதிரி என்ன உங்க ஸ்கூலுக்கு கூப்பிடுறியா? அது மாதிரி இல்ல அங்கிள், எங்க ஸ்கூல்ல இருக்கிற பிளாக் போர்டு தேஞ்சு போச்சு. புரியலையே. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா எங்க மேத்ஸ் மிஸ் உங்களை குனிய வச்சு உங்க வழுக்க மாட்டிய பிளாக் போர்டா யூஸ் பண்ணிப்பாங்க. வாடகை வேணா வாங்கிக்கங்க. கிண்டல் பண்றியா? உன் காதை பிடிச்சிருக்கீங்க. யார நீ கிண்டல்? அவர் என்ன தெரியுமா உனக்கு? அந்த குழந்தை கிட்னாப் பண்ணாதியா? ஆமா சார், மூஞ்சே சரியில்லை சார். கை கொடுங்க சார். வழக்கம் போல இந்த சீன்ல லேட்டா வந்துட்டு வாய்க்கு வந்தபடியா பேசுறீங்க. சிக்க வேண்டியவெல்லாம் சிட்டா பறந்துட்டா சிங்கிள் போன்ல உங்களை கூப்பிட்டு என்கிட்ட சில்மிஷமா பேசுறீங்களா? ஐ எம் a gentleman. முகரை பார்த்தாலே தெரியுது. நடரா ஸ்டேஷனுக்கு. அடிக்காதீங்க சார். ஸ்டேஷன் கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க? அடிக்க போறீங்க அவ்வளவுதானே? ஐ டோன்ட் கேர். ஆனா கையில் அடிங்க, புடரில் அடிங்க, முதுகில் அடிங்க, காலில் மட்டும் அடிக்காதீங்க. ஏன்னா எதிர்காலமே என் காலில் தான் இருக்கு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஏய் டேய் பிரியாடா. எஸ் சேம் கேர்ள். பிரியா குட்டி. ஹாய். வாங்க. போ போ. அங்கிள், நீங்க என்ன தூக்குங்க. அந்த காலிங் பெல் அடிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஓடி போயிடலாம். வெளியே வந்து உங்க அம்மா பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு ஏமாந்து போனோம். அந்த விளையாட்டு தானே. சம்திங் ராங். நீ வேணா ஓடி போயிடும். நாங்க உங்க அம்மாவை பார்த்துட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு தான் போவோம். வேணா அங்கிள், வம்பாயிடும். என்ன வம்பாயிடும்? போ ஏறு. எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஓடி போய் விளையாடலாம். வந்த வேலையை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் போறோம். ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பிரியாவை பார்க்கலான்னு வந்தோம். பிரியாவா? என் முன்னாடி நீங்க எதுக்கடா பார்க்கணும்? ஆமாண்டா, மலேசியாவிலேருந்து 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் நான் வந்தேன். அந்த கேப்ல எவனோ 2 பேர் என் பொண்டாட்டிக்கு ரூட்டு விடுதா என் காதுக்கு வந்துச்சு. அவனுங்க நீங்க தான்டா பிரியாவா? நான் தான் அலாட்டா இருக்கேன்னு பார்த்தேன். என்னடா இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்சிருக்கானுங்க, திறக்கவே முடியல. அங்க இருக்கா? இரு, முதல்ல நான் தான் பார்ப்பேன். என்னடா இவன்? டேய் இட்லி தட்டு வாயா, இவன் ஆள்றா அது. இருந்துட்டு போட்டும், பாசத்தோட நான் பார்க்க கூடாதா? பார்த்து தோலை போ. இரு, உடனே நீ தலையை கலைச்சிக்காத. ஆஹா சூப்பர்ரா. கண்ணு ரெண்டும் 2 திராட்சை பழமா இருக்குடா. என்ன முடி பட்டு துணிமா இருக்குடா. ஓடப்ப கட்டையில அடி வாங்க போறாங்க. ஆனா வாய் தான் கொஞ்சம் சொப்புமா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் ஏதாவது வர்ணிச்சாங்க. யோ என்னையா ரவுடி வருவான்னு சொன்னா ஒரு ரவுடியும் காணோம். என்னையா ஃபிலிம் காட்டுறியா? இருங்க ஐயா, வருவான். அவன் என் பொண்ணு வந்தா தான் வருவான். எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருப்பான், எப்போ வேணாலும் வருவான். இருங்க. என் பொண்ணு வரா. யோ ஆத்த முடியா எங்க அந்த ரவுடி? இரியா, இப்பதானே என் பொண்ணு வரா. ரவுடி பின்னாடியே வருவான், வெயிட் பண்ணு. விரலுன்னா சிம்பு, சிம்புன்னா விரலு. உன்னோட ஹார்ட் பீட் நிக்கலாம், ஆனா ஆடுற விரல் நிக்க கூடாது. இதை நீ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணு. வரான் அவன் தான். அந்த ரவுடி அவன் தான் நினைக்கிறியா? என்ன ரவுடி நண்டு மாதிரி நடந்து வரான்? எப்படி வந்தா என்ன? அவன் என்ன பண்றான் பாரியா? பாடுறா மச்சான். அவன் பொண்ணை ஃபாலோ பண்றது இல்லாம கையால சைகை வேற காட்டுறான். யோ அவன் ரவுடியா, அவன் என்ன வேணாலும் காட்டுவான். ஐயா, என் பொண்ணை ஃபாலோ பண்றவனும் அவன் தான், என் பொண்ணோட வம்பு பண்றவனும் அவன் தான். அவனை சும்மா விடக்கூடாதியா இன்னைக்கு. யோ என் பொண்ணு பாத்திரக்கூடாது. திரும்பிக்கிங்க. போட்டும். விரல்லே வீடு கட்டுறியா? உனக்கு டின் கட்டுறேன், வா வா. யார் நீங்களா? எகிப்து பிரமிடை சுத்தி பாக்குற மாதிரி என்ன சுத்தி பாக்குறீங்க? ஏய் என்ன பண்ற? ஃபாலோ பண்றேன். எத்தனை நாளா? ஜஸ்ட் 2 டேஸா? என்ன தென்னாவட்டா ஒத்துக்கிறான் பாரு. பின்னுங்கடா. எங்க வேணா அடிங்க, ஆனா விரல்ல மட்டும் அடிக்காதீங்க. அதை நீ என்னடா சொல்றது? விரல்ல மட்டும் அடிங்கடா. அடிங்க.
இருங்க. யார் பா இவரு? எதுக்கு இவரை போட்டு அடிக்கிறீங்க? இந்த ரவுடி தானே உன்னை ஃபாலோ பண்ணான். ஐயா அந்த பொண்ணே யார் பா இவருன்னு கேக்குது. இந்த ரவுடி தானே உன்னை ஃபாலோ பண்ணானன்ற முட்டாளா? ஏய் முட்டாளா கொன்னுடுவ ராஸ்கல். சொல்லுமா இவன் தானே உன்னை ஃபாலோ பண்ணான்? இல்லப்பா, அவன் வேற ஆளு. நீங்க வாங்க. வேற ஆளா? நீங்க எல்லாம் போங்கப்பா, போங்க போங்க. அப்பா ராசா, ஆள் மாறாட்டம் ஆகி போச்சு, பெருசா எடுத்துக்க. அம்மாடி அத்தாடி இந்த அடிதான் எனக்கு அடி. வரமாட்டேங்குது. டேய் அது என்ன தம்புல்ஸா? இப்போ நீ மாசி இல்ல மணி பாடி சுருக்கு நல்லா பவ்யமா வச்சுக்க. பாக்கத்து மூஞ்ச பாவமா வச்சுக்க. போய் நாயை கிட்னாப் பண்ணிருக்கோம். பிளான் ஒர்க் அவுட் ஆகல. மிஸ்ஸே ஆகாது. டேய் உன் ஆள் வீட்டுள்ள நுழையறதுக்கு இதாண்டா துருப்பு சீட்டு. அவ இல்லாத நேரம் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மனசியா அல்லுன்னு அள்ள போற. அதுக்கப்புறம் பாரு ரவுடியோ பொறுக்கியோ பிட் பாக்கெட்டோ பேமானியோ மாசியோ மணியோ அவங்க வீட்டில் சொல்ற ஆள உன் ஆள் கல்யாணம் பண்ணிக்கிண்டா. ஒர்க் அவுட் ஆகும். வா. நான் ரீச்சபிள்னே வரதாத்தே. சரி வா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வா வா. வெரி குட். மூஞ்சி அதே மாதிரி வச்சிருக்கணும். அலமேல வந்துட்டா. நான் சொல்லல சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது பத்தியா? இது உங்க நாய்ங்களா? நான் என்ன சொல்லாத. எனக்கு அப்பவே டவுட். நான் என்ன கடிக்கும் குறைக்கும் அது ரெண்டுமே இது செய்யல. பர்மா பண்ணீங்களா? பண்ணேன்னு சொல்லாத. நாய்தான், ஆனா இவ எங்க வீட்ல ஒருத்தி மாதிரி. பேரு அலமேலு வள்ளி. நியூமராலஜி பார்த்து வச்சோம். நியூமராலஜி பாத்தீங்களே, ஜோசியம் பாத்தீங்களா? பெரிய கண்டம். உங்க அலர்மேல் வள்ளி தண்ணிலாரில் அடிபட்டு செத்து போயிருக்கும். தண்ணிலாரில் அடிபட்டு செத்துப்பாளா? ஐயோ. ஆனா ஜஸ்ட் மிஸ். இது ஒருக்கான என் ஃப்ரெண்ட் மணி. இவன் மட்டும் காப்பாத்தல. உங்க அலர்மேல் வள்ளிக்கு சங்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் பா. பரவாயில்லைங்க. என்னடா பரவாயில்ல? என்ன பரவாயில்ல? இதை காப்பாத்த போய் நீ லேர்ல அடிபட்டு சாக பாத்தேடா. நான் பதறி போயிட்டேன்டா. பி கேர்ஃபுல். ஐயோ அப்படியா? நின்னுகிட்டே இருக்கிறீங்களே தம்பி, உட்காருங்க. சந்திரா காஃபி கொண்டு வா. சரியா? மாப்பிள்ளைக்கு மாமியாரே போய் காப்பி எடுத்துட்டு வராங்க. என் பிளான் மாஸ்டர் பிளான்ரா. ஆமா, அந்த லாரி நம்பரை நோட் பண்ணீங்களா? என்ன பாட்டி கேக்குறீங்க? இப்படி ஒரு அழகான நாய். நாயின்னு சொல்லாத, அலமேலு வள்ளின்னு சொல்லு. சாரி. இப்படி ஒரு அழகான அலர்மேலு வள்ளி லாரியில அடிபடும் போது நம்பர் எல்லாம் நோட் பண்ண முடியுமா? நான் ஒன்ன கேட்கலப்பா, இவனை கேட்டேன். ஏன் பாட்டி நம்பரை நோட் பண்ண? நான் ஆர்டி ஆபீசரா? இவன் எப்படி லாரி வில்லன் தப்பிச்சு வெளியே வருவான்றத நான் டென்ஷனோட பாத்துட்டு இருந்தேன். இப்ப போய் நம்பரை பாத்தியா பம்பரை பாத்தியான்னு கேக்குறீங்க? ஆமா அதுவும் வாஸ்தவம் தான். இதை நான் அப்படியே தூக்கி போட்டு போலான்னு இவன் தான் கேட்கல. இதை வளர்த்தவங்க துடிச்சு போயிடுவாங்க. பாவண்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்கள பார்த்து கொடுத்துட்டு போகணும்னு கண்டிஷனா சொல்லிட்டான். 4 மணி நேரம் 40 தெரு நாயா சுத்தி 41 தெரு உங்க வீட்டை கண்டுபிடிச்சோம். இவதான் என் சின்ன பேத்தி. அப்படியா? பேரு டிங்கு. என்னடா பொண்ணுக்கு வைக்க வேண்டிய பேரை நாய்க்கு வச்சிருக்காங்க, நாய்க்கு வைக்க வேண்டிய பேரை பொண்ணுக்கு வச்சிருக்காங்க. சரியான உல்டாலகிடி குடும்பமா இருக்குது. டிங்கு, நம்ம அலமேலு வள்ளி தண்ணி லாரியில அடிபட பார்த்துதாண்டி. ஐயோ, மணி அங்கிள் தான் காப்பாத்திருக்காரு. அங்கிளாண்டா? நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என் பெரிய பேத்தியும் வந்துருவா. ஐயோ, பெரிய பேத்தி வரும்போது இவங்க இருக்க கூடாது. இருக்க முடியாதுன்னு சொல்றான். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பெரிய பேத்தி வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. இன்னொரு நாளைக்கு வரும். இன்னொரு நாளைக்கு என்ன? நாளைக்கே வாங்க. எங்க திவ்யா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வராங்க. எங்க வீட்டுக்குள்ள போறேன். இந்த பக்கம் வா. ஆமா. பை அங்கிள். உன்னதான்டா. பை டிக்கு. நல்ல பசங்கல்ல. சிஸ்டர் ஸ்டாப். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காலையில இருந்து குத்துன்னு குத்திட்டு இருக்க. நாய் கடிச்சா வழக்கமா 14 ஊசி தான் போடுவாங்க. நீ இப்ப போட போறது 114வது ஊசி. எங்க டாக்டர் கணக்குல ரொம்ப கரெக்ட். ஒரு இடத்துல கடிச்சிருந்தா 14 ஊசி, இப்படி 18 இடத்துல கடிச்சிருந்தா 18 × 14 252 ஊசி போட்டே ஆகணும்னு அடிச்சு சொல்லிட்டாரு. என்னடா குட்டி போட்ட நாய் மாதிரி படுத்துட்டு இருக்கான்? டேய் மச்சான், மேட்ரு தெரியுமா? முதல் அட்டம்ப்டே சக்சஸ்ரா. பாட்டி அம்மாவும் மாசிக்கிட்ட ஃபிளாட் ஆயிட்டாங்க. ஆடா பாவி, நீ பாட்டி அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கா அந்த நாய் கிட்ட 18 இடத்துல கடி வாங்கி கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணிருக்கேன். பெரிய மினிஸ்டர் கிட்னாப் பண்ண மாதிரி மூடிட்டுறா. ஐயோ, எவ்வளோ கணக்கு வாத்தியார் டாக்டரா வந்திருக்கான்னு நினைக்கிறேன்டா. 252 ஊசி போடணுமா? கலரா வேற ஃபிளேவர்ல குத்துறாளுங்கடா. சிஸ்டர், இவன் ஊரை சுத்தி கடன் வாங்கியிருக்கான். நான் தான் ஜாமீன் போட்டிருக்கேன். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? அது டெஃபினட்டா சொல்ல முடியாது. இவன் கடிச்ச நாயை 24 hours வாட்ச் பண்ணோம். அது உயிரோட இருந்தா இது உயிரோட இருக்கும். அது செத்து போச்சுன்னா இதுவும் செத்து போயிடும். கையில குத்துறதுக்கு காலத்துக்குறா. கம்னரு. ஓ காதலுக்கா என் உயிரை கொடுப்பான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உண்மையிலே போயிரும் போல தெரியுதுடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடா. அலர்மேலு வள்ளிக்கு நல்ல மனசு. அது கடிச்செல்லாம் நீ சாக மாட்டே. வச்சு குடுறா. இதான் பிஸ்கட். டேய் அப்படி கொடுத்தா அவன் சாப்பிடுவானா? இப்படி கொடு. இந்தா ஜுஜு வா வா வா. இந்தா வா. இந்த கவிகோ. இந்தா ஏய் வாடா. வா வா, வால் போயிடுச்சு. போடா.
நல்ல காரியம். அலமேல் வள்ளி எங்க எல்லாருக்கும் உயிர். வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எங்க பெரிய பொண்ணு பாத்துக்கலாம்ல. பாத்துட்டு தான் நாங்க வரோம். தமிழ் பேசிக்கிட்டு பார்க்கலாம் தான் வந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்ட். என்ன நாய் வாடையே காணோம். மணி, நேத்து நீங்க 2 பேரும் தானே வந்திருந்தீங்க. இவன் யாரு? திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பேர் நாய்க்கதிர் பாட்டி. நாய்க்கதிர்? தாய் பாசத்தை விட நாய் பாசம் அதிகம். இவன் உயிர் வாழ்றானா அது காரணமே நாய் போட்ட பிச்சை தான். ஆமா, நம்ம அலமேலு பத்தி சொன்னேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? எங்க காலையில இருந்து பேச்சு முச்சே இல்ல. என்ன இந்த ஆள் இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுறான்? ஒன்னும் பயப்படாத, அவ்வளவு சீக்கிரம் நீ சாக மாட்டேன். வேற எங்க இல்ல பாப்போம். அது உயிரோட இருந்தா இது உயிரோட இருக்கும், அது செத்து போச்சுன்னா இதுவும் செத்து போயிடும். ஐயோ 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 நாய் வாயில கை விட்டியா? ஒண்ணு இல்ல, இல்ல டென்ஷன் ஆகாத. இரு, நாயை கடிச்சு போற. அவ்வளவு ராத்திரி 3 மணி வரைக்கும் சீடி பார்த்துட்டு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அலமு அழுது நாயை சாவடிச்சிருப்பேடா. லக்கிடா, லக்கி. என்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டியா? மணி அங்கிள், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. ஒரு நல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலாமா? குழம்பு கலரை பார்த்தாலே கொமட்டிட்டு வருது. ஐயோ அப்பனே ஈஸ்வரா, இந்த வயசான காலத்துல என்ன ஏன்டா இப்படி சோதிக்கிற? ரொம்ப பண்ணுது பாட்டி. ஏன்னா ஒரேடியா எங்களை கேவலப்படுத்துறீங்க. உங்க சமையல் விட ஒரு படி உப்பு ஒரு படி மேலதான் இருக்கும். வேணா நான் முதல்ல சாப்பிட்டு காட்டுறேன். எனக்கு எதுவும் ஆகலைன்னா நீங்க சாப்பிடுங்க. மாட்டினாண்டா. வளர வேண்டிய பையன், நிறைய போட்டுக்கோ. மணி இருப்பா. திவ்யா மத்தியானம் வரேன்னு சொன்னா அவளா தான் இருக்கும். ஒரு நிமிஷம். திவ்யா வராளாடா. திவ்யா வராளாண்டா. என்னப்பா ஏன் எழுதுறீங்க? நாங்க இவ்வளவு கேவலமா இருக்கும்போது உங்க பேத்தியை பார்க்க மாட்டோம். ஓகே பை. ஏப்பா இப்படி இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, காரப்பொடி மஞ்சப்பொடி உப்பு. ஏன்னா இன்னைக்கு பொம்பளை எல்லாம் டிவி பார்த்தாங்க, ஆம்பளை எல்லாம் சமையல் பண்ணோம். ஆம்பளைங்க எல்லாம்னா? நான் பழனி, கதிர்மணி. மணி இருக்காரப்பா? வாங்க. வரேன். மணி எங்க பாட்டி? உன்னை பாக்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒளிஞ்சிட்டு இருந்தா விட்டுருவோமா? மிஸ்டர் மணி, வெளியே வாங்க. எத்தனை நாளா நானும் பார்க்கணும்னு இருக்கேன். ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? நீயா? இது பழனி. ஓ, டென்னிஸ்ல கிங்னு சொல்லி முட்டைய பெத்துக்கிட்டாரே, அவர் தானே இவரு? யா, ஐ அம் ஒன்லி. மிஸ்டர் மணி. இது கதிர். நாய் கதிர்னு சொல்லுமா? சாருக்கு தாய் பாசத்தை விட நாய் பாசம் அதிகம் இல்ல? மிஸ்டர் மணி, மிஸ்டர் மணி, நான் 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ள வந்துடணும். 1 2 3. இப்போ ஒரு நீ டான்ஸ் ஆடுன்னு வச்சுக்கேன், அதுக்கு பேரு பாட டான்ஸ்னு வச்சாலும் ஆடு. என்ன மிஸ்டர் மணி, உங்க முகத்தை பார்க்கலானா அதுல ஏன் முகம் தெரியுது? என்ன நம்ம முகத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே. மணி, அந்த பாத்திரத்தை எடு. மணி பாத்து பாத்து இருங்க. ஒண்ணு பண்ணலாம். வெல்டிங் கடைக்காரங்க சீக்கிரம் போலாம். அங்கிள் நீங்க வீட்ல இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அங்கிள் பரவாயில்ல, நாங்க பாத்து. நானும் வரேன்ப்பா. இல்ல அங்கிள் நாங்க பாத்துக்கிறோம். பாத்து கூட்டி போங்க. அப்ப கூட போங்கப்பா. அவங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வரவே என்னங்க, நானா போக மாட்டேங்கிறேன். பாத்து மணி. மச்சான் சரியான எஸ்டா. எப்பறா உனக்கு மட்டும் மூளை இப்படி வேலை செய்யுது? என்ன கடவுள் வாழ்த்தா? ஏன்டா நாய்கடி, நம்ம லெவல் இந்த லோகலை தாண்டவே தாண்டாதடா. அவன் பிரெஞ்சு விஸ்கின்றான், லண்டன் பீருன்றான், ஜெர்மன் ஓட்டுக்கன்றான். அதெல்லாம் நம்ம வானெல்லாம் மூந்து கூட பார்க்க முடியாது போலடா. இதை வாங்குறதுக்குள்ளேயே டப்பா டான்ஸ் ஆடிருச்சு. ஓ வாய்க்கு ஜெர்மனி, பிரெஞ்சு, லண்டன் சர கேக்குதா? உடைச்சு ஊத்துடா. கொஞ்சம் பாட்டில் மாதிரி ஆயிடுச்சடா அவன் மூஞ்சி. டேய், யாரோ கதவு தட்டுறாங்க. அக்கா வரைக்கும் போறாங்கடா. இடத்தை உள்ள வை.
என்னையா டொக்கு? மாசி தம்பி இல்லையா? மாசி தம்பியா? மாசி தம்பியெல்லாம் இல்லை, மாசி அக்கா தான் இருக்குது. சும்மாறா, அவன் வெளில போயிருக்கா. என்ன வேணும் உனக்கு? அந்த ஏஜென்ட் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். அதான் மாசி தம்பியை பார்த்து நன்றி சொல்லிட்டு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். 5000? மாசி வர லேட் ஆகும், என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, வந்தா நான் கொடுத்துட்றேன். வேண்டாம் வேண்டாம், அவனை பார்த்தா கேப்பு மாதிரி கரெக்டா சொன்னீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். வாடா, இவனை பார்த்தா முள்ள மாதிரி இருக்கு. மேடம், அந்த ஜென்டில்மேனை கூட்டின உடனே வெளியே கிளம்புங்க. பெரிய ஒப்பாமா போ போ ஓடி போயிரு. சே, என்னடா இது? காட்சி விஸ்கியோட டூயட் பாலான்னு ஆசாசியா இருந்தேன். ஆனா அந்த டொக்கு விழுந்த கிழமை எல்லாத்திலும் மண்ணள்ளி போட்டான். சரி, இதே எடுத்து ஊத்து. இதுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாது, அவ்வளவுதான். கடவுளே, நாங்க என்ன காசு பணமா கேட்டோம்? ஒரு ஃபுல்லு ஸ்காட்ச் விஸ்கி தானே கேட்டோம். டேய், உடஞ்ச பாட்டில் மூஞ்சா. அதேடா உடைச்ச? இப்போ நக்கி கூட குடிக்க முடியாதே உன்னை. வேணும்ட்டே கீழே போட்டு உடைக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதாளா? லுக் அட் தேர். அந்த ஜென்டில்மேன் மாசி கிட்ட 5000 rupees கொடுக்க போறான். அதுல இருந்து ஒரு 1000 rupees கேட்டா மாசி கொடுக்காமலா இருப்பா? உங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து எனக்கு கமிஷன் வரலன்னா நானே உங்ககிட்ட கேட்பேன். இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இதெல்லாம் வேணாமா, நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மாசி. இருக்கணும் மாசி. நல்லதுமா. டேய் டேய் மச்சி, அந்த 5000த்துல ஒரு 1000 ரூபாய் விட்டு நான் போய் காட்சி விஸ்கி வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாடி சார், சூப்பர் சார். சார், ரஜினி, கமல், விஜய் நடிப்பை மட்டும் மனப்பாடம் பண்ணாம வாலி, வைரமுத்து, முத்துக்குமாரன் லிரிக்ஸே மனப்பாடம் பண்றீங்களே. ரியலி யூ ஆர் கிரேட். சும்மாறா. அந்த அம்மாடிக்கு பின்னாடி நயன்தாராவும் ஆத்தாடிக்கு பின்னாடி ரீமா சன்னு இருந்தாங்க. இந்த அம்மாடி ஆத்தாடிக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? என்ன சார்? வலியும் வேதனையும் தான். பாருடா, நல்லா பாரு. ரஜினி அவனும் நினைச்சு மயிர் போச்சு, கமல் அவனும் நினைச்சு வயிறு போச்சு, விஜய் அவனும் நினைச்சு கால் போச்சு, சிம்பு அவனும் நினைச்சு கை விரல்லாம் போச்சுரா. கை போனான்னா கால் போனான்னு தலை இருக்குல்ல சார்? வக்கல் எடுத்து வர கூட வக்கல் இல்லாத இந்த தலையை வச்சு என்னடா பண்றது? அந்த தலையை வச்சு அசல் பண்ணும்போது இந்த தலையை வச்சு வட்டி பண்ண முடியாதா? அவர் பட்டையை கிளப்பாரு, நீ சொட்டையை கிளப்பா. புரிஞ்சுக்கடா, விநாயகருக்கு எப்படி தும்பிக்கையோ அது மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். ட்ரை 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 the world impossible remove the dictionary according to Napoleon. நெப்போலியன் எனக்கு வேணா ஒரு குவார்டர் விஸ்கியும் ஊறுகாயும் வாங்கி கொடு. குடியார குமார், நான் லைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ குவார்டர் பத்தியா பேசிட்டு இருக்க? நெப்போலியன்கிறவன் ஒரு மாபெரும் வீரன். முடியாதுங்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் அகராதியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிக்ஷனரியில இருந்து தூக்கி எறிய சொன்னவன்டா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முயற்சிக்கு முழு உருவம் கஜினி. கஜினி முகமது. கஜினி மாதிரி நான் இப்போ ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக் ஆயிரும். ரஜினி ஆகிற மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. ஏண்டா, ரஜினி என்ன ஸ்ட்ரைட்டா எந்திரல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு? அபூர்வ ராகங்கள் ஆரம்பிச்சு எத்தனை டைரக்டர், எவ்வளோ ஆஃபீஸ், எவ்வளோ ஹோம்ஒர்க், எவ்வளோ ஸ்ட்ரக்லிங். அது மட்டும் இல்லாம சிகரெட்டை சுத்தி வாயில போறதுக்கே 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரா. 3 வருஷம் எல்லாம் ஒரு இளவும் தெரியாம மூக்காவர மாதிரி இருக்கு, கையாவர மாதிரி இருக்கு, முடியாவர மாதிரி இருக்கு, காலாவர மாதிரி இருக்குன்னு பைய தூட்டி கிளம்பி வந்துட வேண்டியது. ஏய், நீ எல்லாம் ரஜினிகாந்த் இல்லடா, நளினிகாந்த் மாதிரி கூட ஆக முடியாது. அப்பா, இந்த 40,000 இந்த சொட்டத்தில் ஆட்டை போறதுக்கு நாம எவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. யாரவன் சகப்பா ஒரு செட்டு பையன் வர்றான். அடுத்த உலக நாயகன் கமலஹாசன் நீந்தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 2 ஆரம்பிச்சிட வேண்டியதான். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா. என் பேரு ராமசாமி, முழு பேரு கோமா ராமசாமி. என் பொழுதுபோக்கு, தொழில், என்டர்டெயின்மெண்ட், பிஸ்னஸ் எல்லாமே சினிமா தான். தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் ஒரு நூல் எழுதான் வித்தியாசம் இருக்கு. நான் ரஜினி ஆவேன் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, நான் தான் ரஜினி ஆவேன் அப்படிங்கிறது தலகணம். என் தலகணத்தினால இப்போ என் தலையில் ரணம். என்ன டிராப் பண்ண மாட்டீங்களா? ஓ மை ப்ளஷர், ப்ளீஸ். கால் போ, நான் வரேன். டேடி வீட்டுக்கு தானங்க? இல்ல, ராணி அண்ணா நகர். ராணி அண்ணா நகரா? அது எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? அண்ணா நகர் தெரியும், இந்த ராணி அண்ணா நகர் தெரியாது. அசோக் பில்லர் தெரியுமா? தெரியுமே. அது வரைக்கும் போங்க, அங்க இருந்து நான் வழி சொல்றேன். சரிங்க. காப்பாத்துக்கடா. வேற யாராவது இந்த ஏரியாவில்? ஏ மாசே, யாருப்பா அந்த பொண்ணு?
சாரிப்பா. உன்ன மாதிரியே இந்த ஏரியாவில் ஒரு பையன் இருக்கிறான். ஆனால் நீ அவன் இல்லை. போப்பா. ஓகே. சூப்பர். ஏட்டையா நம்ம மானத்தை கப்பல் ஏத்திட்டாரு. டேய் வளர்வாயா, மானத்தை கப்பல் ஏத்திட்டாருன்னா கவுத்துட்டாருன்னு அர்த்தம். இவர் நம்ம மானத்தை காப்பாத்திட்டாரா? ஏய் மாசி நில்லு. என்னடா நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஸ்டைலாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற? நீ மாசி இல்லையா? எப்பா தூரத்துலேருந்து பார்க்கவும் அவனை மாதிரியே இருந்துச்சு. ஏன் நாகலட்சுமி பொண்ணு தான் இங்கே வாங்கல? இது வரைக்கும் ஓகே. இவரை பாருங்கடி, நம்ம கற்பகத்தோட தம்பி மாசி மாதிரியே இல்லை. நம்ம மாசி தம்பி கருப்பா இருக்கும், இது செக்க செலான்னு. நம்ம மாசி தம்பி என்னைக்கு குளிச்சு முழு விபூதி வச்சான். அத கேள்வி கம்முடரே. அதுங்க எங்க ஜாலியா வெளிய போய் நிக்குதுங்க, அதுங்கள போய் கேள்வி கேட்டுக்கற. நீ போ தம்பி. சரிங்க. அப்படியே மாசி. ஏய் மாசி வந்தா சொல்லுங்கடி, உன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான்னு. டேய் என்னடா சாவித்திரி அம்மா ரேஞ்சுக்கு நடிச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. நம்ம ராணி அண்ணா நகர்ல இத்தனை நடிகைங்களா? மாசி மட்டும் முன்னாலே மெசேஜ் அனுப்பல, டங்குவார் கீஞ்சிருக்கும். அம்மம்மா மாமாமா. ஏ மாசி, யார் அது? நான் தான் உன் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்ல. ஐயோ சாரி சார், என் தம்பி நினைச்சு பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பி தான் மாசியா? ஆமா. வீட்ல இருக்காரா? அவன் எங்க இந்த நேரத்துல வீட்ல இருக்க போறான்? எவன் மேல கைய வச்சுட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானோ தெரியல. மணி சொன்னல, அந்த மாசி பெரிய ரவுடி. இருக்கட்டுங்க, அதுக்காக ஒரு அக்கா முன்னாடி எப்படி எல்லாம் பேசலாமா? ஐயோ மன்னிச்சுக்கங்க, என் தம்பி நினைச்சிட்டு உங்க புருஷனை உங்க முன்னாடி டா போட்டு பேசிட்டேன். ஐயோ இது என் புருஷன் இல்ல. வீட்டுக்காரர் இல்லையா? ஜோடி பொறுத்த சூப்பரா இருந்தது, அதான் புருஷன் பொண்டாட்டியோன்னு நினைச்சிட்டேன். பாத்தியா அக்கா அடிக்கிற ஜாயிண்ட. போலாங்களா? வரேன். என்ன ஓகேவா? இங்க யாரை பார்க்கணும் திவ்யா? தலை வலிக்குது, என்ன வீட்லயே டிராப் பண்ணிடுங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. கலீஜ், வெரி கலீஜ், டெட்டி. மாசி யார் இந்த ஃபிகர்? மூஞ்சுண்டேலி சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி சுண்ணாம்பு அடிச்சிருவான் போல்த. நீ மாசியா இருந்தா இவ்வளவு நேரம் நான் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு என் செவுளு பிஞ்சி இருக்கும். நீ மாசி இல்ல, போடாரை. வரதுதான் மச்சான். நிறுத்து. வாஜே வா. டேய் என்னடா செல்வம் நாளைக்கு தானே ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னா, இவனுக்கு நம்ம செட்டப் தெரியாத, ஏதாச்சும் வளர போறா. என்ன மாசே சொல்லவே இல்ல, எப்ப கல்யாணம் ஆச்சு? என் பேரு. நீங்க இருங்க மணி, இத பாருங்க, இவர் பேர் மணி. உங்க ஏரியால இருக்கிற அந்த மாசி இல்ல, அவர் வேற, இவர் வேற. சக்சஸ் மச்சான். சபாஷ் ஜாக்கி. நீங்க போங்க மணி. ஓகேங்க.